Hi students, இன்னைக்கு Nmms math classல வென் படங்கள் அதாவது வென் டயகிராம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் வென் படங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது. அதுக்குள்ள ரெண்டு குட்டி சர்க்கிள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டம், அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன வட்டம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள சின்ன வட்டம், வெளிப்பக்கமா ஒரு வட்டம் வந்து வெளியில இருக்கக்கூடிய வட்டத்தை கொஞ்சமா டச் பண்ணிருக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வட்டம், இந்த சைடு ஒரு வட்டம் கொஞ்சம் வந்திருக்குது, இந்த பக்கம் ஒரு வட்டம் கொஞ்சம் வந்திருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வட்டத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. இதில் பெரிய வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன வட்டம், ஒரு வட்டம் வெளியில் தனியாகவே இருக்குது. இதில் 3 வட்டங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கிற மாதிரி பிணைஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம், அதுக்குள்ளே ஒரு 2 சின்ன வட்டம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன வட்டம் தனித்தனியாக இருக்குது. இதில் 2 சின்ன வட்டமும் கொஞ்சம் பகுதி அளவு சேர்ந்து லைட்டாக சேர்த்துட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வட்டங்கள் வந்து எதுக்கெல்லாம் நம்ம வெண்படங்கள் வந்து எதுக்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான வெண்படங்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே சின்ன வட்டம், அதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம். இதை வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், பள்ளி, வகுப்பறை, கரும்பலகை, ஸ்கூல், கிளாஸ் ரூம், பிளாக் போர்டு. ஸ்கூலுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? கிளாஸ் ரூம் இருக்கும். கிளாஸ் ரூம்குள்ளே தான் என்ன இருக்கும்? பிளாக் போர்டு இருக்கும். சரிங்களா? அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றா வர்றதுக்கு தான் நம்ம இந்த இதை வந்து என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்கள், ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே 2 குட்டி வட்டம். சரிங்களா? அதை எதுக்கு பண்ணுவோம்? மலர்கள், ஃப்ளவர்ஸு, ரோஜா, ரோஸு, தாமரை வந்து லோட்டஸ். அப்போ ஒரு மலர்களுக்குள்ளே தான் எதெல்லாம் வரும்? ரோஜாவும் தாமரையும் வரும். சரிங்களா? தாமரை ஆனால் வேறு, ரோஜா வந்து வேறு, 2 வெவ்வேறு மலர்கள். ஆனால் மொத்தத்தில் அவை வந்து என்னதான் நம்ம சொல்லுவோம்? மலர்கள்னு சொல்லுவோம். அப்போ ஒரே விஷயத்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே தொடர்பில்லாத 2க்கு தான் இந்த மாதிரியான படம் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்கள், ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே 2 வட்டங்கள். போனதில் 2ம் எப்படி இல்லை? சேராமல் தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ இதில் எப்படி இருக்குது? கொஞ்சம் பகுதி அளவு சேர்ந்துருக்கு. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க? மனிதர்கள், இது வந்து ஆசிரியர்கள், இது வந்து பாடகர்கள். மனிதர்களில் கொஞ்சம் பேர் ஆசிரியர்களாக இருக்கலாம், கொஞ்சம் பேர் பாடகர்களாக இருக்கலாம். அப்போ இந்த நடுவில் ஒட்டி இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2க்கும் பொது அதாவது ஆசிரியர்களுக்கும் பாடகர்களுக்கும். ஆசிரியராக இருக்கிறவங்க என்னதான் இருக்கலாம்? பாடமும் செய்யலாம். அதே மாதிரி நல்லா பாடக்கூடியவங்க என்னதாகவும் இருக்கலாம்? ஆசிரியர்களாகவும் இருக்கலாம். சரியா? அப்போது இந்த 2க்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மாதிரி 2 வட்டமும் தொட்டு வர்றது. அப்போ ஆனால் இந்த ஆசிரியர்களும் பாடகர்களும் யார் தான்? அவங்க ஒரு மனிதர்கள். அதனால் பெரிய மனிதர்கள்ன்ற பெரிய ரவுண்டுக்குள்ளே ஆசிரியர்கள், பாடகர்கள்ங்கிற 2 பேரும் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே சின்ன வட்டம், ஒரு வட்டம் தனியாக இருக்குது. இப்போ இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? பெரிய வட்டம் வந்து காய்கறிகள், சின்ன வட்டம் வந்து கத்திரிக்காய், வெளியில் இருக்கக்கூடிய சின்னது வந்து மீன். இப்போ காய்கறிகள் என்னது? வெஜிடேபிள்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு என்ன வரும்? பிரிஞ்சால் வரும், கத்திரிக்காய் வரும் இல்லையா? மீன் வந்து வெஜிடேபிள்ஸில் வருமா? வராது, அது தனி இல்லைங்களா? அதனால் தனியாக இருக்கிறதுனால அது தனியாக ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், 3 சர்க்கிள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே இல்லை, எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது. இப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்? தமிழ்நாடு, குஜராத், பீகார். அப்போ ஏதாச்சும் 3மே என்னது? வெவ்வேறு ஸ்டேட், வெவ்வேறு மாநிலங்கள். தமிழ்நாடு வேறு மாநிலம், குஜராத் வேறு மாநிலம், பீகார் வேறு மாநிலம். 3க்கும் தொடர்பே கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை அப்படின்னா நம்ம என்ன வென் டயக்ராம் யூஸ் பண்ணணும்? இந்த வெண்படத்தை தான் பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்கள், 3 தொகுதிகளுக்கும் இடையே பகுதி அளவு தொடர்பு. அதாவது 3 வட்டம் இருக்கும். 3 வட்டமும் எப்படி இருக்குது பாருங்கள்? இந்த வட்டம் இதோட சேர்ந்துருக்கு, இது இதோட சேர்ந்துருக்கு, இது இதோட. அதாவது ஒரு வட்டமானது மற்ற 2 வட்டங்களோட என்ன செஞ்சுருக்கு? சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ இது வட்டத்தை தடகள வீரர், அத்லட்டிக்ஸ். இது வந்து ஓவியர்கள், ஆர்டிஸ்ட். பாடகர்கள், சிங்கர்ஸ். இப்போ அத்லட்டிக்காக இருக்கவங்க டிராயிங்கும் வரையலாம், பாடவும் செய்யலாம் இல்லையா? அதே மாதிரி பாடகர்களில் பாடுறவங்க ஓவியர்களாகவும் இருக்கலாம், அத்லட்டிக்ஸாகவும் இருக்கலாம். ஓவியர்களாக இருக்கிறவங்க அத்லட்டிக்ஸாகவும் இருக்கலாம், பாடகர்களாகவும் இருக்கலாம். அப்போ இதில் இருக்கவங்க எப்படி வேணாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஓரளவுக்கு தொடர்பில் இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு படம் போட வேண்டும். அடுத்தது பாருங்கள், 2 சர்க்கிள் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்குது, ஒரு சர்க்கிள் மட்டும் தனியாக இருக்குது. இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? இந்த சர்க்கிள் மருத்துவர்கள், இது எல்லாமே மருத்துவர்கள். அந்த மருத்துவர்களில் கொஞ்சம் பேர் என்னதான் தான் இருப்பாங்க? ஆண்களாக தான் இருப்பாங்க. பென்சில், இது 2க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. பென்சில் தனி, அது வேறு. அதனால் அந்த சர்க்கிள் தனியாகிடுச்சு. ஒரு சர்க்கிளுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் கொஞ்சம் வந்திருக்குது. அப்போ அந்த ஒரு சர்க்கிளை நம்ம மருத்துவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே வந்திருக்கிறது வந்து என்னது? ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சர்க்கிளுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள், அப்புறம் ஒரு வெளியிலேருந்து ஒரு சர்க்கிள் கொஞ்சம் வந்திருக்குது. இங்கே அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஃபுல்லாக நடுவில் இருக்க சர்க்கிளை தொடலை, வெளியில் இருக்க சர்க்கிளை மட்டும்தான் தொட்டிருக்கு. சரிங்களா? ஏன்னா இதில் இன்னொரு அடுத்தது நம்ம படிப்போம், இந்த வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கிள் நடுவில் இருக்க சர்க்கிளையும் சேர்த்து தொடும்.
இதெல்லாம் இப்போ கொஞ்சம் தான் தொட்டிருக்குது. அப்போ இதுக்கு வந்து என்னது, வெளியில் இருக்க சர்க்கிளில் வந்து என்னென்னு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், நீர், நடுவில் இருக்கக்கூடிய சர்க்கிள் மீன், வெளியில் இருக்கிறது தவளைகள். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், நீருக்குள்ளே தான் என்ன இருக்கும், மீன்கள் இருக்கும் இல்லையா, தண்ணிக்குள்ளே தான் மீன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும். தண்ணியை விட்டு வெளில வந்தாச்சுன்னா என்ன ஆயிரும், மீன் வந்து செத்து போயிடும். அதாவது வாழவே முடியாது, தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது. ஆனால் மீன் வந்து தவளை வந்து அப்படி இல்லை, தண்ணிலையும் இருக்கும், நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். சரிங்களா, அதனால் அது வந்து என்னது, பகுதியளவு நீரில் இருக்கும், கொஞ்சம் தவளைகள் நீரில் இருக்கும், கொஞ்சம் தவளைகள் நீரில் இல்லாமல் நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய தவளைகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், போனதில் இப்போ தானே நான் சொன்னேன், ஒரு பெரிய சர்க்கிளுக்குள்ளே சின்ன சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள் வந்து நடுவில் இருக்க சர்க்கிளில் பாதி அளவுக்கு வந்திருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ வெளியில் இருக்க சர்க்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே குட்டி சர்க்கிள் வந்து என்னது, தாய்மார்கள். அப்போ தாய்மார்கள் எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்க, கண்டிப்பாக பெண்களாக தான் இருப்பாங்க இல்லையா. தாய்மார்கள் எல்லாருமே பொறியாளர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது இல்லையா. தாய்மார்கள் எல்லாருமே வந்து என்னது, பெண்கள். அப்போது அதுக்குள்ளே பொறியாளர்கள் வந்து என்ன வேறு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அந்த பெண்களுக்குள்ளேயும் இந்த பெண்கள்லேயும் கொஞ்சம் பேர் பொறியாளர்களாக இருப்பாங்க, இந்த தாய்மார்கள்லேயும் கொஞ்சம் பேர் என்னதான் இருப்பாங்க, பொறியாளர்கள். பொறியாளர்கள் என்னது, இன்ஜினியர்ஸ். சரியா, அவங்க இதில் பெண்கள்லேயும் இருப்பாங்க, தாய்மார்லேயும் இருப்பாங்க இல்லையா. அதனால தான் இந்த சர்க்கிள் வந்து இதுலேயும் தொட்டிருக்குது, நடுவில் இருக்க சர்க்கிளையும் தொட்டு இந்த வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்துருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு சர்க்கிளில் 2 சர்க்கிள் 2 பக்கமும் சைடில் தொட்டிருக்கு. இப்போ நடுவில் இருக்கிறது நம்ம மருத்துவர்னு வச்சுக்கிட்டோம்னா, மருத்துவர்களில் யாரெல்லாம் இருப்பாங்க, பெண் மருத்துவரும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆண் மருத்துவர்களும் இருப்பாங்க இல்லையா. மருத்துவரில் பாதி பெண் மருத்துவரும் இருப்பாங்க, ஆண் மருத்துவரும் இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், ப்ராப்ளம் பண்ணலாம். இங்கே நிறைய இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காணும் வரைபடங்கள் தனித்தனியாக 3 உறுப்புகளின் தொடர்புகளை கொண்டது. ஒவ்வொரு வினாவிலும் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகள் ஏதேனும் ஒரு படத்தினை நினைவுறுத்துகிறது, அதனை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு, பள்ளி, ஆசிரியர்கள், மாணவர்கள். அப்போது பள்ளி இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூலில் தான் வந்து யார் இருப்பாங்க, டீச்சர்ஸும் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்போது டீச்சர்ஸ் வேறு, ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, 2 பேரும் இல்லையா. அப்போ இதுக்கு வந்து எந்த படம் சரியாக வரும் பாருங்கள், உங்களுக்கு வந்து பி இல்லையா, அந்த படம் தான் வரும். இதில் இது வந்து என்னது, ஸ்கூலு, அதுக்குள்ளே டீச்சர்ஸ் தனி, ஸ்டூடெண்ட்டு தனி, 2 பேரும் வெவ்வேறு, அதுக்கு தான் இது வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பயணியர், ரயில், பேருந்து. சரிங்களா, பயணியர்னால் என்னது, எதில் ட்ராவல் பண்ணுறாங்களோ, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் அவங்க பேர் பயணியர் தான், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் அவங்க பேர் வந்து என்னது, பயணியர் தான். அப்போ பயணியர் எதுலெல்லாம் போவாங்க, ட்ரெயின்லேயும் போவாங்க கொஞ்சம் பேர் வந்து எதுலேயும் போவாங்க, பஸ்லேயும் போவாங்க. அப்போ எது சரியாக இருக்கும் உங்களுக்கு, இந்த இருக்குல்லையா, இதுதான் நம்ம பேசஞ்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பக்கம் ட்ரெயின், இந்த பக்கம் பஸ்ஸு. ஸோ ஆப்ஷன் இ. அடுத்தது பாருங்கள், பெண்கள், தாய்மார்கள், பொறியாளர்கள். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதுக்கு எந்த இது வந்து சரியாக இருக்கும், இந்த இருக்குல்லையா, ஜி தான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இதுதான் வந்து எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், எழுத்தாளர்கள், வக்கீல்கள், பாடகர்கள். இது வந்து எப்படி இருக்கும், எழுத்தாளர்களில் கொஞ்சம் பேர் வக்கீலாகவும் இருக்கலாம், பாடுறவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வக்கீலில் கொஞ்சம் பேர் எழுத்தாளர்களாகவும் இருக்கலாம், பாடகர்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பாடகரில் கொஞ்சம் பேர் எழுத்தாளராகவும் வக்கீலாகவும் இருக்கலாம். அப்போ இதுக்கு எந்த படம் சரியாக இருக்கும், டிங்கிற படம் தான் இதுக்கு சரியாக இருக்கும். தாவரங்கள், உணவுப் பொருட்கள், விலங்குகள். அப்போ இதுக்கு வந்து என்னது, உணவுப் பொருட்கள் வந்து கொஞ்சம் தாவரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, விலங்குலேருந்து கிடைக்குது இல்லையா. மொத்தத்தில் உணவுப் பொருள் வந்து வெஜ்ஜையும் இருக்குது, நான்வெஜ்ஜையும் இருக்குது இல்லைங்களா. அப்போ அதுக்கு வந்து என்ன கட்டம் சரியாக இருக்கும், இந்த இருக்கு இல்லையா. இப்போ இதை உணவுப் பொருள்னு வச்சுட்டோம்னா இது வெஜ்ஜு, இது நான்வெஜ்ஜு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி. சரிங்களா, இது வந்து எதுக்காக தொடர்பு இருக்கா, ஆங்கிலம், தமிழ், ஹிந்திக்கு எந்த தொடர்புமே இல்லை. இப்போ தொடர்பே இல்லாததுக்கு நம்ம எதை சொல்லுவோம், இதுதான் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே இல்லாது. சரிங்களா, எல்லாமே 3மே மொழிகள் தான், ஆனால் 3ம் வெவ்வேறானவை, எதுக்கும் தொடர்பு இல்லாத வெவ்வேறு மொழிகள். அதனால் இதை போடுறோம். புவி, காற்று, நீர். எர்த்து, ஏர், வாட்டர். எர்த்தில் தான் என்ன இருக்குது, ஏரும் வாட்டரும் இருக்குது. இப்போ ஏர் வேறு, வாட்டர் வேறு, ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ என்ன படம் சரியாக இருக்கும், பிங்கிற படம் தான் சரியாக இருக்கும். இப்போ எர்த்துக்குள்ளே ஏரும் இருக்குது, வாட்டரும் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ். இந்த 3மே வந்து உங்களுக்கு என்னது, வெவ்வேறு ஸ்டேட். இப்போ வெவ்வேறு ஸ்டேட்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இல்லாதது. அப்போ என்ன தான் வரும், ஆப்ஷன் இ தான் வரும். நீர், மீன்கள், தவளைகள். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அது எது என்ன வரும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, மீன்கள், நீருக்குள்ளே மீன்கள் இருக்குது, அதில் கொஞ்சம் மட்டும் வந்து என்னது, தவளைகள். அப்போ அதுக்கு ஆப்ஷன் வந்து என்னது, எஃப் தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். அடுத்தது ரோஜாக்கள், சிவப்பு உடைகள். இதுக்கு என்ன வரும் பாருங்கள், ரோசஸ், ரெட் ட்ரெஸ்ஸஸ். ரெட்டில் கொஞ்சம் ரோஜாவும் இருக்கும், சிவப்பில்
சிவப்பு கலரில் ரோஜாவும் இருக்கும், சிவப்பு கலரில் என்ன இருக்கும், ட்ரெஸ்ஸும் இருக்கும் இல்லையா. அப்போ என்ன வரும், ஏ. இதை சிவப்புன்னு வச்சுக்கிட்டோன்னா சிவப்பு கலரில் கொஞ்சம் ரோஜாவும் இருக்கும், கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்தால் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து இந்த இதுக்கு உண்டான உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பாடத்துக்கான ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்குள்ள பாடம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.